உங்க சைல்ட்ஹுட்ல நீங்க என்ன மாதிரியான பிலீஃப்ஸ் வச்சிருந்தீங்களோ அதுதான் இப்போ உங்களோட ஃபியூச்சர் செல்ஃபை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். நீங்க வந்து கன்சிஸ்டண்டா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பீங்க, குட் ஹேபிட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, லைஃபே நான் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா நான் புது மனுஷனா பார்க்கணும், என்னோட ஏஜ் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சீரியஸாக சொல்றேன், ஏஜ் வந்து என்ன ஏஜா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் மொத்தமா என் லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இந்த ஒரு 3 பிலீஃப்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா இது ட்ராமாவா மாறி இருக்கும். கண்டிப்பா அந்த ட்ராமா உங்களை வந்து உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண விடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராமானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்க சைல்ட்ஹுட்ல மேபி நீ வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க, இல்ல குண்டா இருக்க, இல்ல நீ உனக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியல, இல்ல நீ வந்து அசிங்கமா இருக்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ஸை யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல லைஃபே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, என்னாலலாம் அதெல்லாம் முடியாது, எனக்குலாம் அதெல்லாம் வராது, மேபி இதை ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா ஒரு பணத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கடைக்கு எடுத்துட்டு போறீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பணத்தை காணா போட்டுறீங்க, வீட்டுக்கு வரீங்க, உங்க அம்மாட்ட அம்மா பணம் காணா போயிடுச்சு என்ன பண்றதுன்னே தெரியலமான்னு சொல்றீங்க. அவங்க உங்களை அடி நடிச்சு உங்களை ஒரு மோசமா பத்தி நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கலடா, சே என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி திட்டாங்க, ரைட்? அது உங்களுக்குள்ள ஆழமா போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல மேபி நீங்க வந்து ஒரு பணத்தை வந்து வெளியே எடுத்துட்டு போனா கூட உங்களுக்குள்ள என்ன தாட் இருக்கும் அப்படின்னா நீங்க அடிக்கடி தொட்டு பார்ப்பீங்க, பர்ஸ் ஓப்பன் பண்ணி ஓகே பணம் இருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு பயம் இருக்கும், ஒருவேளை காணா போயிடும் அப்படின்னு. அப்படி இல்லையா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நீங்க வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ண மாட்டீங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் இல்ல காம்படிஷன் இல்ல ஏதோ ஒன்றுத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சா கூட இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அந்த ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர அதுக்காக நான் புஷ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஒரு பாயிண்ட் கூட பண்ண மாட்டேன். இதுதான் ட்ராமாவோட பயங்கரமான ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ அப்போ நம்பர் 1 பிலீஃபா நான் பார்க்குற விஷயம் என்னன்னா ஐ ஆம் நாட் குட் எனஃப் அப்படிங்கிறது. நான் தகுதி இல்லை, எனக்கு வந்து செட் ஆகாது, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, அதனால எனக்கு வந்து இதெல்லாம் வந்து நான் குட் எனஃப் இல்லை. அப்பியரன்ஸ் வச்சு சில பேரை வந்து ரொம்ப அப்பியரன்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. லெட்ஸ் என்னோட கிளைண்ட்டை வந்து ஒரு சில பேர் அவர் வந்து ரொம்ப ஃபேட்டா இருந்தனால அவரோட எங்கேஜ்ல அவர் வந்து ஃபேட்டுன்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்செக்யூரிட்டி, அந்த அளவுக்குலாம் இல்லை போல, ஸோ கேர்ள்ஸ்லாம் என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. இன்ஃபேக்ட் எனக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியுது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்கின்னியா இருப்பேன் என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல. ஸோ ரொம்ப ஸ்கின்னியா இருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் சொன்னதுன்னா என்ன இவ்வளோ ஒல்லியா இருக்கு, என்ன இவ்வளோ ஒல்லியா இருக்கு, நீ எல்லாம் எதுக்கு ஜிம் போற, நீ எல்லாம் இருக்கு. இதனாலேயே எனக்கு என்னாச்சு அப்படின்னா ஜிம் போறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்ணிட்டு அதெல்லாம் நான் எதுக்கு போகணும், எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். என் மைண்டுக்குள்ள என்ன இருக்கும், என் முக்கால்வாசி பேரோட மைண்ட் செட்ல என்ன இருக்கும் அப்படின்னா குண்டா இருந்தா மட்டும்தான் வந்து ஜிம் போகணும், ஒல்லியா இருந்தா ஜிம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்து டிக்குவா இருக்கும். ரைட், எனக்கு கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்கூல்ல என்னோட சோஷியல் டீச்சர் ஒருத்தவங்க, ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க, சிரிக்காத, சிரிச்சாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியே நான் சிரிக்கிறதே விட்டுட்டேன் என் லைஃப்ல. சீரியஸா நான் சிரிக்கிறதே விட்டுட்டேன் என்னோட லைஃப்ல. ஒரு 2-3 வருஷத்துக்கு நான் சிரிக்காம நான் ஒரு ரக்கடு கேரக்டரா எப்ப பார்த்தாலும் உண்மை எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு தப்பான சேர்க்கையில சேர்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இல்ல தப்பான ஒரு சில விஷயத்த வந்து பண்ணிட்டு சச் அ ட்ராமாட்டிக் பீரியட்ஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்த. ஓகே, ஸோ என்னோட லிப்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது, அதை நான் வந்து சரி பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. பட் த திங் எனக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்கும். என் லிப்ஸ் சரியில்லை, நான் சிரிச்சா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு, சிரிச்சா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அதனால மேக்ஸிமம் டைம் ஃபோட்டோஸ்க்குலாம் நான் சிரிக்காமலே இருந்திருக்கேன் நிறைய டைம். ஸோ இந்த ஐ எம் நாட் குட் எனஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிலீஃபை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டாக நான் வந்து பின்னாடி சொல்றேன். ஓகே, ஸோ செகண்ட் பிலீஃப்குள்ள நம்ம போகலாம். செகண்ட் பிலீஃப் ஐ ஒன்ட் வின் இன் மை லைஃப் அப்படிங்கிறது. நான்லாம் ஜெயிக்க மாட்டேன் என்னோட வாழ்க்கையில, என் வாழ்க்கைலாம் இப்படிதான், எங்க வாழ்க்கை எல்லாமே இப்படிதான். ஏன்னா இந்த டிவில இல்ல நிறைய படங்கள்ல நிறைய என்டர்டைன்மெண்ட்ல நம்ம கன்சியூம் பண்ற விஷயம் என்னன்னா நம்ம லைஃப் வந்து இப்படிதான், என் லைஃப் வந்து மாறாது, என் லைஃப் வந்து என்னால் ஜெயிக்க முடியாது, என் லைஃப்ல இவ்வளவுதான், நாங்களாம் இதுக்குதான் வந்து நாங்க இங்க பிறந்துட்டோம், இப்படிதான் இருப்போம், எங்க அம்மா அப்பா வந்து எங்களுக்கு பெருசா சாதிக்கல, ஆனா நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களுக்கு எதுவுமே செய்யல, நாங்க இப்படிதான் இருப்போம். இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓடிட்டே இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா ட்ராமா தான், சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு பாஸ்ட் ட்ராமா, பாஸ்ட் பிலீஃப் மட்டும்தான். ரைட், இது செகண்ட் தேர்ட் விச் இஸ்
நத்திங் குட் ஹேப்பன் ஃபார் மீ. எனக்கு நல்லதே நடக்காது என் லைஃப்ல. இப்போ ரீசெண்ட் டைம்ல என்னோட கேர்ள்கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, என் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்குலாம் நல்லதே நடக்கவே நடக்காது என் லைஃப்ல. நல்லா இருப்பாங்க, வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு அந்த ஒரு கோர் ஊண்ட பார்த்தா, அது அவங்களோட ஒரு பாஸ்ட்ல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்க லைஃப்ல விட்டுட்டு போனால எல்லாருமே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாருமே என் லைஃப் வந்து நல்லாவே இருக்காது, என் லைஃப் வந்து ஒரு ஓர்த்தியே கிடையாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா இந்த விஷயத்த நானுமே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னோட பாஸ்ட்ல நடந்த என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் பயங்கரமான ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணனால நான் வந்து ஓர்த்தி கிடையாது, என் லைஃப்லலாம் நல்லதே நடக்காது, எனக்கெல்லாம் நல்லதே கிடைக்காதுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயே நான் போயிட்டு இருப்பேன் என் லைஃப்ல. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே ஒரு பிலீஃப், அவ்வளவுதான். இந்த பிலீஃபை உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி பாருங்க. எத்தனையோ பேர் வந்து லைஃப்ல சந்தோஷமா இருக்காங்க, அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல சக்சஸ்ஃபுல் பீப்புளை பாருங்க, அவங்க வந்து சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன் சென்ஸ் மணி மட்டும் வச்சிருக்கவங்க சக்சஸ்ஃபுல் நான் சொல்ல. மணி, நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சரௌண்டிங் வச்சிருக்காங்க, ஒரு சீக்ரெட் மில்லியனரா வாழ்றவங்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஆடம்பரம்லாம் பெருசா காட்டாம, பட் தே ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இன் த பேங்க் அக்கௌண்ட். அட் த சேம் டைம் ஆடம்பரமா வாழ மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபேமிலி, நல்ல ரிலேஷன்ஷிப்னு எல்லாமே வச்சிருப்பாங்க. தே ஜஸ்ட் கிரியேட்டட் அ பிஸ்னஸ் ஃபார் தம் லைக் மீ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். நான் சீக்ரெட் மில்லியனர் இல்லை, மேபி ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஆவேன். பட் இப்போதைக்கு நான் சீக்ரெட் மில்லியனர் இல்லை. என்னோட ப்ராஜெக்ட் வந்து வேற ஆக்சுவலி, ரைட்? ஸோ நீங்க வந்து யோசிச்சு பாருங்களேன் அந்த மாதிரி. ஸோ அவங்களாம் அப்படி சர்வைவ் ஆகுறாங்க பிகாஸ் அவங்க பிலீஃபை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, என்னால் முடியும் அப்படிங்கிற பிலீஃபை. ஸோ அப்போ அந்த பிலீஃபை சேஞ்ச் பண்ணும், அந்த பிலீஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ட்ராமாஸை நீங்கள் ஹீல் பண்ணணும், ரைட்? ட்ராமாஸை ஹீல் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் வரும்போது அந்த பிலீஃப்ஸுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை நீங்கள் செய்யணும், கற்றுக்கணும். இப்போ லெட்ஸே நீ வந்து லைஃப்பில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு 3 பிலீஃப், ஐ எம் நாட் குட் எனஃப் அப்படின்னா உங்களோட அப்பியரன்ஸ், ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, நீங்கள் குட் எனஃபாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஐ ஒன்ட் வின் இன் லைஃப் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்மால் வின்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் உங்களோட லைஃப்பில். தேர்ட், நத்திங் குட் ஹேப்பன் ஃபார் மீ அப்படின்னா ஒரு குட்டான விஷயத்த நீங்க கிரியேட் பண்ணணும். பிகாஸ் உங்க லைஃப் எப்பவுமே உங்களை கையில தான் இருக்கு, நீங்க கிரியேட் பண்றது பொறுத்தா இருக்கு. லெட்ஸ் சே என்னோட ஸ்மால் வின்ஸை நான் வந்து என்னோட போன்ல நோட்ஸா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் ஜஸ்ட் போய் பார்ப்பேன். ஸ்மால் வின்ஸ் இந்த சென்ஸ், நான் இன்னைக்கு வந்து ஒரு ஹேபிட்டை ப்ராப்பரா பண்ணிட்டேங்கிறது ஸ்மால் வின். நான் ஜிம் ரெகுலரா போயிட்டேன் அப்படிங்கிறது ஸ்மால் வின். என் பிசிக்கை நான் வந்து ஆஸ்தட்டிக்கா மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் வின். ஸோ இந்த மாதிரி எல்லா வின்ஸையும் நீங்க வந்து எழுதுவீங்க, தப்பு கிடையாது. உங்க பாடியை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃபையும் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். பட் த திங், அது யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டினா நீங்க தான். நீங்க நினைச்சா முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ அந்த ஒரு இன்னர் சைல்டு, இன்னர் ட்ராமாஸை நீங்க வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா உங்களை நீங்க அக்னாலேஜ் பண்ண கத்துக்கணும். ஐ மீன் உங்களை நீங்க வந்து ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ண கத்துக்கணும். எத்தனை பேர் உங்ககிட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துப்பீங்க? எத்தனை பேர் உங்ககிட்ட கிராட்டிடியூடா இருக்கீங்க? எத்தனை பேர் உங்ககிட்ட ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க? உங்களை உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்பர் ஒன் விச் இஸ் டோபமைன் டிடாக்ஸ்குள்ள வாங்க. அந்த பிலீஃப்ஸ் எல்லாம் ஒரு 3 months போதும். 3 months கொஞ்சம் நீங்க உட்காந்தீங்கன்னா போதும், உங்க லைஃபே சேஞ்ச் பண்ணிட முடியும். பிகாஸ் நான் அந்த ஒரு ஜேர்னில, நான் ஹீலிங் ஜேர்னில இருக்கிறதுனால நான் இதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஆக்சுவலி டீடாக்ஸ் மட்டும்தான் ஒரு பயங்கரமான ஹீலிங்கை சீக்கிரமா ஷார்ட் டேர்ம் ஆஃப் பீரியட்ல உங்களுக்கு வந்து கொடுக்கும். டீடாக்ஸ்னா எல்லாத்துலேயும் தான், சோஷியல் மீடியா, ஃபோனு, பீப்புள், ஒரு குறிப்பிட்ட பீப்புள்கிட்ட மட்டும் பேசுங்க. இப்போ ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் அவுட், ஒர்க், இது எதுவுமே, இதெல்லாமே அத்தியாவசியம். இதெல்லாம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் இதை தாண்டி விஷயங்கள், லெட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல யார்ட்டையோ பேசுறதா இருக்கலாம், வாட்ஸ்அப்ல மணிக்கணக்கா சேட் பண்றதா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத பீப்புள் கூட சும்மா கடலை போடுறதா இருக்கலாம். ஜஸ்ட் குவிட் எவ்ரி திங். ஒரு டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட் இருக்கானா, குவிட் ஹிம், வேண்டான்னு சொல்லுங்க. அவன் லைஃப்ல இருக்கனால உனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே நடக்க போறது கிடையாது. உன் லைஃபை நீ வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா 100% சொல்ல மாட்டேன், 90% செல்ஃபிஷா இருக்கிறது தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. 90% செல்ஃபிஷா இருங்க, வேற வேற ஆப்ஷனே கிடையாதுங்க, ரைட்? யாருமே இங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. உனக்கு ட்ராமா இருக்கா, வாவா நான் சரி பண்றேன். இப்போதான் தமிழ்நாட்டுல இந்த ட்ராமா, இந்த ஆன்சைட்டி பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்காரு. அதுல மேபி பெரிய ஒரு பார்ட் எனக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால த திங்,
நீங்க நீங்க தான் இதை வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணும். நீங்க தான் ஓவர் கம் பண்ணி ஆகணும். நீங்க தெரபிஸ்ட் கிட்ட போனா ஜஸ்ட் they will give a மெடிசன்ஸ், அவ்வளவுதான். என்னோட கிளைண்ட் சொன்ன விஷயம். பிரதர், ஆக்சுவலி அவர் எனக்கு ஃபீட்பேக்காகவே கொடுத்துருந்தாரு. நான் மேபி தெரபிஸ்ட் கிட்டேயோ இல்லை வந்து சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ நான் போயிருந்தேன் அப்படின்னா மேபி அவங்க எனக்கு வந்து நான் பேசுறத கூட பெருசா கேட்க மாட்டாங்க இவ்வளவு நேரம் உட்காந்து. பட் நீங்க வந்து ரொம்ப நேரம் பொறுமையா உட்காந்து கேட்டு என்னோட கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறீங்க. எல்லாரையும் மாதிரி நீங்க இல்லை. ஏன்னா நான் 2-3 பேர்கிட்ட வந்து நான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிருக்கேன். எனக்கு பெருசா அந்த ஒரு ஹெல்ப் வந்து கிடைக்கல அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்கும் போது ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஆக்சுவலி. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா, நான் எல்லாரையும் மாதிரி கோச்சிங் எடுக்காம ஒரு வித்தியாசமான ஒரு கோச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், நான் வந்து எல்லாரும் மாதிரி ஸ்லைட் ஷோ வச்சுட்டோ இல்லை வந்து சும்மா இதுதான் இதை நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. கிளைண்ட்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ப்ராப்பரா நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு கொஷின்ஸ் கேட்டு அவங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பேச விட்டு ப்ராப்பர் ஒரு 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 அவுட்லைன் மேப் போட்டு கொடுத்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் 8 செஷன்ஸ் வந்து நான் கண்டக்ட் பண்றேன். ஸோ நீங்க என் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த கோச்சிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் 49 rupeesக்கு நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த கன்சல்டேஷன் அட்டென்ட் பண்ணுங்க. தென் நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். ரைட், கோச்சிங் என்ன அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து கன்சல்டேஷன் எண்ட்ல நான் வந்து சொல்றேன். நீங்க எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்றீங்க. ரைட், ஒரு தடவை நீங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா கம்பல்சரியா 1000 1500 இப்போ நாலாம் போனப்ப 1000 ஏஜ். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 செஷன்ஸ் போனேன். 7 செஷனுமே 1000 rupees நான் வந்து சார்ஜ் பண்ணேன். அவங்க எனக்கு சார்ஜ் பண்ணாங்க, நான் வந்து கொடுத்தேன். ரைட், பட் நான் வந்து 49 rupeesக்கு 30 to 45 minutesல நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு மைண்ட் மேப் போட்டு தரேன். ஐ மீன், நான் உங்க லைஃபை சேஞ்ச் பண்றேன் நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வரும் வராது, நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பை நான் பண்றேன். கீழே லிங்க் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்காங்க. ரைட், இல்ல நீங்க என்னோட வாட்ஸ்அப் பெய்ட் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண நினைக்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, அதில் நீங்க வந்து 1 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா 99 rupees மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு 49 rupees அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அண்ட் ஸோ எனக்கு தேவை வந்து ப்ராப்பர் கிளைண்ட்ஸ் தானே தவிர வியூஸோ லைக்ஸோ கமெண்ட்ஸோ எனக்கு அதெல்லாம் பெருசாக தேவை. எனக்கு தேவை ப்ராப்பர் கிளைண்ட்ஸ். நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். என்னோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேனே தவிர எனக்கு வியூஸ் வரணும் லைக்ஸ் வரணுங்கிறது என்னோட பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் கிடையாது. எனக்கு தேவை ப்ராப்பர் குவாலிட்டி கிளைண்ட்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பி ஸ்ட்ராங் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. அல்காரிதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும்.